மாண்புமிகு நிதியமைச்சர் சல்லி ஜல்லியாக உடைத்துக் கொண்டிருக்கின்றார். இன்றைய தினம் ஒவ்வொரு சமூகத்தினுடைய வாக்கு வங்கி எத்தனை சதவீதம் என்பதை அரசியல் கட்சி தலைமை அலுவலகத்திலே இன்றைய கணக்கு போட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். விஸ்வகர்மா பெயரில் குழப்பம் செய்வதை ஏற்க மாட்டோம். விஸ்வகர்மா பெயரில் குழப்பம் செய்வதை ஏற்க மாட்டோம். மத்திய அரசு மாநில அரசு நடத்திடு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்திடு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்திடு. ஏமாற்றாதே பாமர மக்களை ஏமாற்றாதே. கொடுத்திடு விஸ்வகர்மா சமுதாயத்திற்கு உள்ஒதுக்கீடு கொடுத்திடு. விஸ்வகர்மா யோஜனா திட்டத்தை கடந்த சில மாதங்களுக்கு முன்பு கொண்டு வந்தது. அப்பொழுது எங்கள் விஸ்வகர்மா சமுதாயத்தின் அனைவரும் நாங்கள் அதை வரவேற்றோம், சந்தோஷப்பட்டோம். ஆனால் சில காலம் கழித்து அதனுடைய சுயரூபம் தெரிய வந்தது. சமீபத்திலே மரியாதைக்குரிய மாண்புமிகு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் கோவை செய்தியாளர் சந்திப்பிலே 18 வகை தொழில் செய்யும் யாராக இருந்தாலும் விஸ்வகர்மா அப்படிங்கிற ஒரு அழுத்தமான ஒரு பதிவு செய்தார்கள். அந்த அவர்களுடைய கருத்து எமது விஸ்வகர்மா சமுதாயத்திற்கு ஏற்புடையது அல்ல. திருப்பி சொல்றோம், அவங்க காது கேட்ட வர சொல்றோம். இந்த விஸ்வகர்மா யோஜனா திட்டத்தில் 18 வகை தொழில் செய்யவர் யாராக இருந்தாலும் அவங்க சில விளக்கங்களை அவங்க சொல்றாங்க. அதை செய்தியாளர் மக்கள் எல்லாம் அதில் படிச்சு பார்த்துக்கலாம். யாராக இருந்தாலும் விஸ்வகர்மான்னு சொல்றாங்க. அது எங்க சமுதாயத்துக்கு ஏற்புடையது அல்ல. நாங்க என்ன நினைச்சோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 18 வகை தொழில் செய்கிற அனைவரும் விஸ்வகர்மா யோஜனா திட்டத்தில் பயன்பெறக்கூடிய பயனாளிகள் சொல்ல கூட எங்களுக்கு ஆசுவாசமா இருக்கும், ஒரு சந்தோஷப்பட்டிருப்போம். ஆனா அனைவரையும் விஸ்வகர்மா என்று அடையாளப்படுத்தி எங்களுடைய பாரம்பரியமா 5 தொழில் செய்யக்கூடிய விஸ்வகர்மா சமுதாயத்தை ஒரு கொச்சப்படுத்துவதற்காக எங்கள் சமுதாயம் கருதப்படப்படுகிறது. ஆகையினால இந்த நிலையை மாற்றி மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் இந்த கருத்தினை மாற்றி எங்க சமுதாய மக்களுக்கு ஒரு விளக்கம் கொடுப்பதை நாங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்றோம். அதில் தயக்கமோ ஒரு கௌரவமோ பார்த்தார் என்றால் வருகின்ற தேர்தலிலே அதனுடைய வெளிப்பாடு தெரிய வரும் என்பதை எங்கள் சமுதாயத்தில் 100% பாரதிய ஜனதா கட்சியில் நாங்களாம் இருக்கிறோம். ஆனா அந்த மரியாதைக்குரிய பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் வீதியா தெருவா வீடு வீடா வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய சதவீத ஓட்டு செய்து கூட்டினாங்க. அதெல்லாம் நாங்களும் சந்தோஷப்பட்டோம். ஆனா இந்த அவருடைய உழைப்பெல்லாம் வீணாக்கி ஒட்டுமொத்த உழைப்பையும் அந்த அம்மா நிர்மலா சீதாராமன் சல்லியா உடைச்சிட்டாங்க. ஆனா இனி வரும் காலத்துல எங்க சமுதாயத்தின் மேல மத்திய அரசும் அரசியல் கட்சிகளும் இதை கவனம் செலுத்தி எங்க சமுதாய மக்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றணும். அதுபோக ஜாதி வாரி கணக்கெடுப்பு கண்டிப்பா நடத்தியே ஆகணும். இவங்க அவங்கள சொல்றது மத்திய அரசு மாநில அரசு சொல்றது நாங்க என்ன கேனப்பயலா? ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தினாதான் உள்ள நிலவரம் தெரியும். அப்ப புலி சுத்தியில் எடுத்தாங்க அவ்வளவு பேருமே விஸ்வகர்மான்னு சொல்றாங்க. அது எந்த விதத்தில் நியாயப்படுத்த முடியும்? இந்த ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தணும். அதுல எங்க சமுதாயத்திட எது தடையா இருக்குன்னு கேட்டா இடஒதுக்கீடுல எங்களுக்கு உள்ஒதுக்கீடு வேணும். அப்ப உள்ஒதுக்கீடு செய்யணும். என்னன்னா இந்த இடஒதுக்கீடு கொள்கையை மறு ஆய்வு செய்யணும். மறு ஆய்வு செஞ்சாதான் எங்க சமூகத்துக்கு நீதி கிடைக்கும். இல்லைன்னா நாங்க இன்னும் நசுக்கப்பட்டுக்கிட்டே இருப்போம். நீதி கிடைக்கிற வரை ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி எங்களுடைய சமுதாயத்திற்கு நாங்க பாரம்பரியமா ஒரு தொழில் செய்யற சமுதாயம் நல்ல அக்கறை உள்ள அனுதாபம் உள்ளவங்க நீங்க இடஒதுக்கீடுல மட்டும் நீங்க எங்க சமுதாயத்தை திரும்பி பார்த்தா மட்டும்தான் பொருளாதாரத்தில் நாங்க மேம்பட முடியும். இடஒதுக்கீடுகளை மறு ஆய்வு செய்யணும். அதுல அப்படின்னா அதிகபட்சமா தமிழ்நாடு ஃபுல்லா ஒட்டுமொத்த விஸ்வகர்மாவும் சென்னையை நோக்கி நாங்க பயணத்தை தொடருவோம். சென்னை உயர்த்தணும்னு பாக்காங்க, 8 லட்சத்தை விட்டு அதிகமாக்கணும்னு பாக்காங்க.
இந்த 8 லட்சத்தை உயர்த்தினா கிடைக்கிறதும் போயிடும். எங்களுக்கு விஸ்வகர்மா சமுதாயத்துக்கு கிடைக்கிற வேலை வாய்ப்பும் பறி போயிடும். அதனால மத்திய அரசு எக்காரணத்தை கொண்டும் கிருமி லேயர் 8 லட்சத்தை உயர்த்தவே கூடாது. அப்பொழுது எங்க சமுதாயம் உயர் வரும்? மாறி மாறி நாங்க பட்டையிலே வேலை பார்த்து நாங்க பட்டையிலே சாகணுமா? எங்களுக்கு அந்த பச்சை கையெழுத்து போடுறதுக்கு எங்களுக்கு அருகதை கிடையாதா? கூடி சீக்கிரம் இதுக்கு மத்திய அரசு மாநில அரசு முடிவெடுத்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும். அதுல எங்களுடைய விகிதாச்சாரம் தெரிய வரும். அந்த விகிதாச்சார அடிப்படையில் எங்களுடைய மக்கள் பிரதிநிதி MP MLA விகிதாச்சார அடிப்படையில் எங்களை தேர்ந்தெடுக்க நாங்களும் எங்களுக்கு அதிகாரம் இருக்கு. நீங்க மட்டும் இந்த அதிகார பசியில ருசிச்சுக்கிட்டீங்க. நாங்க என்ன கேன போயல. அதனால வருங்காலத்தில் ஜாதிவாரி கணக்கு எங்களுடைய சமுதாயம் மேம்படுறதுக்கு அத்தனை அரசியல் கட்சி முன் வரணும். அதை தவிர்க்க இவங்க கணக்கா நமக்கென்னு இருந்தீங்கன்னா அதனுடைய வழிபாடு தேர்தல் காலத்து பதிலடியா கொடுக்கப்படும். உங்க பேர் சொல்லுங்க.